Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi at-tahirin wal muslimina wal mu'minina kullihim ajma'in, amma ba'd. Bismillahirrahmanirrahim. Inna anzalnahu fi laylatil qadr wa ma adraka ma laylatul qadr. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஸதகல்லாஹுல் மௌலானல் அஸீம். கண்ணியமிக்க தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 26 நோன்புகள் நிறைவு பெற்றிருக்கிறது. புனிதம் நிறைந்த 27ஆம் நாளினுடைய இரவிலே, பாக்கியம் நிறைந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் நம்மை சங்கமிக்க வைத்திருக்கிறான். நாம் நிறைய அமல் செய்யக்கூடிய இந்த நாளையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய லைலத்துல் கத்ருடைய இரவாக ஆக்கி தருவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நாம் வைத்த எல்லா நோன்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்கி கொள்வானாக. கண்ணியமிக்க தாய்மார்களே, சங்கைமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான நற்பாக்கியங்களை, ரஹமத்துகளை இந்த உம்மத்திற்கு தருகிறார். குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம். ஏனென்றால் முன்னால் வந்த கூட்டத்தார்கள் நிறைய வருடங்கள் வாழ்ந்தார்கள், நிறைய நன்மைகளை செய்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய ஆயுளை கொடுத்தான். ஆனால் நம்முடைய உம்மத்தை முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைவான வயதையை தந்தார். 60, 65, 80 நடுத்தரமாக எல்லோரும் அந்த வயதிற்குள்ளேயே அல்லாஹ்விடத்திலே சென்று விடக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வயது குறைவாக இந்த உம்மத்தினருக்கு கொடுத்திருந்தாலும் கூட சின்ன சின்ன அமல்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய நன்மையை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறார். சின்ன சின்ன துஆக்களின் மூலமாக, சின்ன சின்ன தஸ்பீஹ்களை ஓதுவதின் மூலமாக, குறிப்பிட்ட நேரத்தில் சில தொழுகைகளை தொழுகுவதின் மூலமாக அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு கொடுக்காத நன்மையை எல்லாம் நமக்கு உம்மத்தை முஹம்மதியாவுக்கு தருகிறார். அதில் ஒன்றுதான் புனிதம் நிறைந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அதை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்து கொடுத்திருக்கிறான். கண்ணியமிக்க தாய்மார்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபா, யார் புனிதம் நிறைந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நம்பிக்கையோடும் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தும் யார் நின்று வணங்குகிறார்களோ, ஓஃபிர் அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அல்லாஹ் அவர் செய்த முன்பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே தனி அத்தியாயமே இறக்கினான். பிரபலியமாக சாதாரணமாக எல்லோரும் மனனம் செய்திருக்கக்கூடிய அத்தியாயம் தான் சூரா தான். அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ரை குறித்து அந்த சூறாவிலே அழகாக சொல்லுவான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாம் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் குர்ஆனை இந்த உலகத்திற்கு இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறான். இந்த புனிதம் நிறைந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது அல்லாஹ்வினுடைய அருள்வரை இறக்கி அருளப்பட்ட மாதம், இறக்கி அருளப்பட்ட நாள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொருள் உன்னிடத்தில் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமதானுடைய மாதம்
குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் இந்த மாதம். இந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே குர்ஆனை இறக்கி வைத்தான். இந்த குர்ஆன் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்திருக்கிறது. நன்மையான வழிகளை குர்ஆன் காட்டியது, தீமையான பாதையை விட்டு மனிதர்களை தடுத்தது. பல நபிமார்களின் வரலாறுகள், பல நல்லோர்களின் வரலாறுகள், மனிதர்கள் இந்த உலகத்தில் சீர்திருத்தம் பெறுவதற்காக எத்தனையோ நல்ல வழிகளை, நல்ல பாதைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த இந்த குர்ஆனிலே தந்து உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டக்கூடிய முதலில் முத்தகீன், அல்லாஹுவை அஞ்சக்கூடிய நல்லடியார்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான வேதமான இந்த அல் குர்ஆனை இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். எனவேதான் ஹதீஸிலே வருகிறது, இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபிகளாரிடத்திலே குர்ஆன் முழுவதையும் ஓதி காட்டுவார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே முழு குர்ஆனையும் ஓதி காட்டுவார்களாம். நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய நல்லடியார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொல்லுகிறார்கள், ஹஸரத்னா இப்னு மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இருக்காங்க, மிகப்பெரிய ஹதீஸுகளை வல்லுனர், மிகப்பெரிய பாடங்களை எல்லாம் நடத்துவார்கள் மற்ற நாட்களிலே, மற்ற மாதங்களிலே. ஆனால் ரமலானுடைய மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் பாடம் நடத்துறது, மக்கள்கிட்ட பேசுறது, மார்க்க சட்டங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்களாம். எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கள் நேரம் முழுவதும் குர்ஆனிலேயே செலவழிப்பார்கள். அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, இமாம் அவர்களே, நீங்கள் ஏன் இந்த மாதத்தில் குர்ஆன் மட்டும் ஓதிக்கிட்டே இருக்கீங்க? மற்ற பாடங்கள் நடத்துவதில்லை, தர்சு மாணவர்களுக்கு கல்வி சொல்லித் தருவதில்லை, மக்களிடத்திலே உரையாடுவதில்லை, வெறும் குர்ஆன் மட்டும் ஓதிக்கொண்டே இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று சொன்னபோது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம் அல்லவா, இந்த ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம் அல்லவா, எனவே மற்ற எல்லா இபாதத்துகளையும் விட இந்த மாதத்திலே குர்ஆனை அதிகம் ஓதுவதுதான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான செயலாக இருக்கிறது என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அப்போ இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது அல்லாஹ் சொல்கிறான், புனிதம் நிறைந்த அருள்மறையாம் திருமறை இறங்கிய நாள் இந்த நாள். அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுறான், வமா அதுராக்கமா லைலத்துல் கத்ர், நபியே லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். கேட்கவிட்டு அல்லாஹ்வே சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறதே அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். 1000 மாதம், 1000 மாதங்கள் என்றால் கிட்டத்தட்ட 83 வருஷம். ஒரு மனிதன் 83 வருஷம் வாழுவானா என்ன நமக்கு தெரியாது. நம்ம 83 வயசு வரை இருப்போமா அப்படி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவு நமக்கு கிடைத்து விட்டால் 83 வருடங்கள் ஒருவர் இபாதத்து செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை விட ஆகச் சிறந்த நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு லைலத்துல் கத்ர் இரவிலே வணங்குவதால் கொடுத்து விடுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது இந்த உம்மத்துக்கு. அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு இரவு வணங்குவது 1000 மாதங்கள், 83 வருஷம் ஒருத்தர் நின்று வணங்கினா என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் ஒரு இரவில் வணங்கினால் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரி, இந்த இரவிலே பாக்கியம் நிறைந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ்வினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு மலக்குமார்கள் எல்லாம் இறங்கி வருகிறார்கள் பூமிக்கு. அது மட்டுமல்ல, மலக்குகளின் தலைவராக இருக்கக்கூடிய வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள் இந்த பூமிக்கு. நாம் வருடம் சொல்கிறோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு கடைசியாக வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் வரைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த உலகத்திலிருந்து மறைந்தார்களோ, எப்பொழுது வஃபாத்தானார்களோ, எப்பொழுது வஹி வருவது நின்று விட்டதோ அப்போ இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் இருந்த அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அதனால தான் வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கோம்,
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான போது இப்படி சொல்லி அழுதாங்களாம். ஏன் அபூபக்கர் அவர்களே அழுகிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அழுகிறீங்களா? ஏன் அழுகிறீங்க என்று கேட்டபோது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 2 காரணம் சொன்னாங்க. நான் ஏன் அழுகிறேன்னு சொன்னால், ஒன்று, அல்லாஹுவுக்கும் இந்த பூமிக்கும் இருந்த நேரடி தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கும் இந்த பூமிக்கும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் இருந்த தொடர்பு துண்டிச்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரையும் ஏதாவது ஒரு சந்தேகம்னா, பிரச்சனைனா நம்ம டைரெக்டாக ரசூல்லாட்ட கேட்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உடனடியாக பதில் சொல்லிடுவான். அப்போ அடியார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நாயகம் வஃபாத் ஆகிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அடுத்து சொன்னாங்க, வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை தடைபட்டுருச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்கன்னா வஹி வராது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எந்த ஒரு இறைக்கட்டளையும் வராது. குர்ஆனுடைய ஆயத்துகள் எதுவுமே இறங்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரையும் தான் வஹியை கொண்டு வரக்கூடியவர்கள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையும் இல்லாமல் போய்விடும். எனவே இதை நினைத்து தான் அழுகிறேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருடத்திற்கு ஒரு தடவை வர்றாங்க. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே வருகிறார்கள் தன்னுடைய மலக்குமார்களை அழைத்து கொண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த பாக்கியம் நிறைந்த இரவிலே சலாம் என்கின்ற சாந்தி இருக்கிறதே, சலாமத், அது இந்த இரவு முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான். எதுவரையும் இருக்குது? ஃபஜ்ர் உதயமாகும் வரை இருந்து கொண்டே இருக்கிறது. ஃபஜ்ர் உதயமாகின்ற வரை அல்லாஹ்வுடைய சலாமத் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அல்லாஹ் சொல்றான். எனவே தான் இந்த பாக்கியம் நிறைந்த இரவிலே நம்மால் எந்த அளவு இபாதத்து செய்ய முடியுமோ, நம்மால் எந்த அளவு அல்லாஹுவை நெருக்க முடியுமோ, எந்த அளவு அல்லாஹுவினிடத்திலே நாம் நெத்திடைய சஜிதா செய்து அல்லாஹுவை நெருக்க முடியுமோ நாம் நெருக்க வேண்டும். அதோடு நாம் எவ்வளவு துவா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹுவிடத்திலே துவாவும் செய்ய வேண்டும். எந்த அளவு அல்லாஹுவிடத்திலே நம்மால் பாவ மன்னிப்பு தேட முடியுமோ அந்த அளவு அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நேற்று சொன்னதை போல் அதிகமான ஸலவாத்துகள் ஓத வேண்டும். எந்த அளவுக்கு நம்மால் நன்மையை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மையை நாம் இந்த இரவிலே தேடிக்கொண்டால் மிதம் நிறைந்த இந்த லைலத்துல் கத்ரினுடைய நன்மையை அல்லாஹ் நமக்கு தருவார். எனவே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க தாய்மார்களே,